ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவுடைய ட்ரம்ப் ஆட்சி மொத்தமாக முடங்குமா? அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சி ஒருவேளை கவிழக்கூட வாய்ப்பு இருக்குதா? காரணம், ட்ரம்ப் ஆட்சி கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை அவருடைய குடியரசுக் கட்சியை சேர்ந்த எம்பிக்களை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அங்கே அரசியல் சூழ்நிலை மிக மோசமான ஒரு பொருளாதாரத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பகிரான செய்தி இன்றைக்கி உலகம் பூரா எல்லாரையும் கவனிக்க வச்சுருக்கு. இது அமெரிக்கா நிலைமை. இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியருடைய பள்ளிவாசல்களை எல்லாம் குறி வச்சு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொண்டர்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகாவத் அவர்களே கண்டனம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் பார்க்காதீங்க, வீணான பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவரே கண்டனம் பண்ணியிருக்குது. ஒரு ஆறுதலாகவும் ஆச்சரியமான செய்தியாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரை பாராட்டி வாழ்த்து பேசியிருக்காரு. இப்படி எல்லா வித்தியாசமான செய்திகளை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் சில நிமிடங்கள் கவனமாக கேட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போவோம். அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற ட்ரம்ப் அவருடைய ஆதரவோடு அங்கே ஒரு மசோதா கொண்டு வரப்படுது. அந்த மசோதா என்னென்னா, அந்த நாட்டுக்கு கடன் வாங்குவதற்கான மசோதாவை கொண்டு வர்றாங்க. இப்போ உதாரணமாக இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு கடன் வாங்குறோன்னா அரசு நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதில்லை. ஆனால் அமெரிக்காவில் அந்த அரசோட மசோதா கொண்டு அது நிறைவேறினால் மட்டும்தான் அந்த அரசு கடன் வாங்க முடியும். அப்படி இல்லாட்டி ட்ரம்ப் நினச்சாலும் அந்த கடன் வாங்க முடியாதுங்கிறது அமெரிக்காவுடைய சட்டம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வர்றாரு. அந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்து கொஞ்சம் பேரும் எதிர்த்து நிறைய பேரும் ஓட்டு போட்டதுனால அந்த தீர்மானம் தோற்கப்பட்டிருக்கு. உதாரணமாக தீர்மானம் கொண்டு வந்த ட்ரம்ப் அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த குடியரசுக் கட்சி எம்பிக்களே என்ன பண்ணியிருக்காங்க, எம்பி அந்த ட்ரம்புடைய தீர்மானத்துக்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் கடன் வாங்கலான்னு கொண்டு வந்த அந்த தீர்மானம் தோத்துட்டதுனால அந்த அரசே ஒரு முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அந்த அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் கடனுக்காக அவருடைய ஆதரவோடு கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 174 வாக்குகளும் கடன் வாங்கக்கூடாதுன்னு அவருடைய தீர்மானத்துக்கு எதிராக 235 வாக்குகளும் பதிவாகிருக்கு. இப்படி எதிர்ப்பாக அதிகப்படியான வாக்குகள் பதிவானதுனால ட்ரம்புக்கு ஆதரவோடு வந்த தீர்மானம் தோல்வியாகிருக்கு. தோல்வியானதுனால அமெரிக்க அரசு விட்டவுன் எனப்படும் முடங்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிற செய்தி தான் இன்றைக்கி உலக அரங்கில் பேசப்பட்டு வருது. இப்போ தற்போது இருக்கிற நிதிநிலையை வச்சு அமெரிக்கா இப்போ நடப்பு 2024 வருஷம் டிசம்பர் 20 வரையும் தான் நிர்வாகம் பண்ண முடியும், அரசு செயல்பட முடியும். அடுத்த வாரம் செயல்படுறதுக்கு ஃபண்டு இல்லை. அதனால் அமெரிக்க அரசு இந்த தீர்மானம் தோற்றுக்கிறதுனால கடன் பெறவும் முடியாது. இதற்கு தீர்வு எட்டப்படலைன்னா அடுத்த வாரமே அமெரிக்க அரசு முடங்குற நிலைமை ஏற்படுங்கிற ஒரு பகிரான செய்தி தான் இப்போ வெளியாகிருக்கு. அதனால் அமெரிக்காவுடைய ஃபெடரல் ஊழியர்கள் எல்லாரையுமே கம்பல்சரி கட்டாய விடுப்பு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வேலை செஞ்சாலும் அவர்களுக்கு சம்பளம் இல்லைங்கிற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸு, விமான பாதுகாப்பு உள்ளிட்ட துறையில் வேலை செய்கிற 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய ஊழியர்கள் கூட சம்பளம் இல்லாமல் பணியாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு திட்டங்களும் முடங்கி இருக்குது. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் உள்ள அந்த டொனால்டு ட்ரம்புடைய அந்த ஆட்சி என்ன ஆகும், இது முடங்குமா அல்லது டொனால்டு ட்ரம்புடைய தீர்மான தோல்வியால் அமெரிக்கா திணறி இருக்கிறதுக்கு என்ன விடிவுங்கிறத மிக கவலையோடு எல்லாரும் உற்று நோக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் உள்ள நடுத்தர சாதாரண குடும்பம் கூட பல்லாயிரக்கணக்கில் பாதிக்கப்படுவாங்கிற செய்தி வருது. இது அமெரிக்காவுடைய செய்தி. அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களெல்லாம் அது கோயில்களை இடித்து கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி சில ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொண்டர்கள் வழக்குகளை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த வருடம் சில வருடங்களுக்கு முன்னாடி பாபரி மஸ்ஜிதை உடைச்சிட்டு அதில் ராமர் கோயிலை கட்டினாங்க. அந்த ராமர் கோயில் கட்டுறப்ப நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு, அதிகப்படியாக இருக்கிற மக்களுடைய நம்பிக்கைக்கு அடிப்படையில் அவங்க உடைச்சி கட்டினாலும் அதை அவர்களுக்கு விட்டு கொடுக்கலான்னு ஒரு தீர்ப்பு சொன்னதுனால இஸ்லாமியர்களும் சரி ஒரு பள்ளிவாசல் தானே போயிட்டு போகுதுன்னு சொல்லி
மனதார விட்டு கொடுத்தாங்க. மேற்கொண்டு அவர்கள் வந்து அதை வந்து மேல்முறையீடு செய்யலை. ஆனால் அதற்கு பிறகும் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்த சிலர் என்ன பண்ணுறாங்க, வழக்குகளை தொடர்ந்து நடத்துகிறாங்க. சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் ஜும்மா மசூதியில் வந்து அந்த மசூதி வந்து கோயிலை இடித்து கட்டணும்னு சொல்லி ஆய்வு நடத்த போகிறோன்னு ஒரு கூட்டம் போய் அதை தடுத்த இஸ்லாமியர்களுக்கும் அந்த கூட்டத்திற்கும் தள்ளுமுள்ளு தகராறு நடந்து துப்பாக்கி சூடு நடந்து பலர் உயிர் பலியானது நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் நிறைய இடங்களில் இது போன்ற கோவில்களை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அஜ்மீர் தர்கா உள்பட அப்படி தான் கட்டினதுன்னு சொல்லி இவர்கள் வழக்கு போடுறதோடும் இல்லாமல் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணுன்னு உச்சநீதிமன்றத்தில் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சேர்ந்த சிலர் வழக்கும் தொடர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கான அரசியல் அமைப்பான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுது, இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்தியாவுடைய அமைப்புகள் நீதிமன்றங்களின் தொடுத்துள்ள வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் கடந்த வாரம் தடை உத்தரவு பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்கு மத்திய அரசுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 மீது தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே கூடாது, இதற்கு தடைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது இந்த இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் அந்த வழக்கை தொடுத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்து ஒரு பக்கம் நியாயமானது என்றாலும் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றபோது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்க வேண்டும் என்று நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த சிலர் வம்பு வளர்க்குறதும் அந்த பள்ளிவாசல்களில் ஆய்வு செய்கிறதுமான பிரச்சனைகளால் நல்லிணக்கம் பாதிக்கப்படுதுங்கிற செய்தி நாடு முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க பரவப்பட்டிருக்கு. சில இஸ்லாமிய நாடுகள் கூட இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்களும் பாதிப்புகளும் வந்தால் நாங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், எங்கள் நாட்டையெல்லாம் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் நாங்கள் வந்து திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆகும்னு சொல்லி எச்சரிக்கை விடக்கூடிய அளவுக்கு உலக நாடுகளுடைய கவனம்லாம் இந்தியா பக்கம் திரும்பின பிறகு இந்தியா இப்போ வந்து சுதாரித்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத்தை என்ன பண்ணியிருக்காரு, அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நம்மளுடைய திட்டம் வந்து பாபரி மசீத் கட்டணுங்கிறது தான், அதை கட்டி முடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இப்படி தகராறு வளர்க்குற வேலையை விட்டுருங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு. கடந்த சமீபத்தில் பூனேயில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகாவத் சொல்கிறாரு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட பின் கோவில் மசூதி மீதான புதிய விவகாரங்களுக்கு இனி இடமில்லைன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்துக்களின் தலைவராக இருக்கிற ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தங்களுக்கு வந்து அந்த கட்சியில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பொறுப்புகள் கிடைக்கணுங்கிறதுக்காக இது போன்ற இஸ்லாமிய பள்ளிவாசல்களில் போய் கோயில்களை தேடி அலைகிறாங்க, பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அதனால் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவரை கண்டிச்சிருக்கிறது தான் இப்போ ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவருடைய இந்த பேச்சுக்கு வரவேற்று அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்துடைய தேசிய தலைவராக இருக்கிற மௌலானா முஃப்தி சஹாபுதீன் ரிஜ்விங்கிறவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் சிலர் வந்து மசூதிகளுக்கு கீழே போய் கோயில்களை தேடி அலைகிறாங்க, இது வந்து தேவையற்றது, வீணான வழக்குகளையும் போடுறாங்க, நல்ல வேலையாக இவற்றின் விசாரணையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்குது, இதற்கே இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி அந்த அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்துடைய தேசிய தலைவர் மௌலானா முஃப்தி சஹாபுதீன் ரிஸ்வி சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னதோடு அவர் என்ன அடுத்த கருத்தை சொல்கிறாரு, இது போன்ற வழக்குகள் நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய நிர்வாகிகளாக இருக்கிற விஷ்ணு சங்கர் ஜெயின் மற்றும் ராகேஷ் சிங் போன்றவங்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லக்கூடிய அந்த பகாவத் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கணுங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவருடைய கருத்துக்கு வாழ்த்து வரவேற்று இந்த இஸ்லாமிய தலைவர் பேசியிருக்கிறாரு. இந்தியாவுடைய நாட்டில் கிட்டத்தட்ட இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்த மதச்சார்பு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் மிக
ஒற்றுமையோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ ஓரிரு சதவீத மக்கள் இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது. இந்தியா எப்போதுமே மதச்சார்பற்ற நாடாக ஒரு நல்லிணக்க நாடாக இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய கிட்டத்தட்ட 130 கோடி மக்களில் 120 கோடி மக்களுக்கு மேலே இதைத்தான் விரும்புகிறாங்க, நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறாங்கங்கிற கருத்தை தான் பலரும் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இங்கே ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள் உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.